Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தலைப்பு, துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். இந்த தலைப்பானது நமக்கு ஆண்டவர் இன்றைக்கு அருள் இருக்கிறார். மத்தேயு 24 அதிகாரம் 12 இன்றைய தினவசனமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். மத்தேயு 24 அதிகாரம் 12 இறைவசனம். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். எனக்கு பிரியமானவர்களே, அக்கிரமங்கள் இப்போது பெருகிவிட்டது. ஏன் தவறுகள் நடக்கிறது, ஏன் குற்றங்கள் நடக்கிறது, ஏன் பாவ செயல்கள் நடந்து வருகிறது? இன்றைக்கு நாம் செய்திகளை எடுத்துட்டால், அது டிவியிலையாக இருந்தாலும் சரி, ஒரு செய்தித்தாளாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தோஷமான செய்தியை நாம் எங்கும் பார்க்க முடிவதில்லை. எங்கேயாவது ஓரத்தில் அப்படி இந்த செய்தித்தாளில் பார்த்திங்கன்னா ஓரமாக ஏதோ ஒரு நன்மைகள் நடந்துடும். மீதி அந்த ஒரு 10 பக்கத்துக்கும் பாவங்களும் வன்முறைகளும் அநியாயங்களும், அதை தான் நாம் காண்கிறோம். பிரியமானவர்களே, நமக்கும் கூட இது அனுபவம்தான். ஒருவேளை நம்மளை யாராவது வெறுக்கும் பொழுது அவர்களை நாம் திட்டுகிறோம், அவர்களை நாம் முறுமுறுக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அக்கிரமம் மிகுதியாவதினால் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அநேகருடைய அன்பு இல்லாததனால்தான் நமக்கு அக்கிரமங்களை செய்கிறார்கள். இதை தான் நாம் ஆண்டவர் வெளிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். இதற்கு இணைவசனமாக சங்கீதம் 37 அதிகாரம் 10-11 வசனங்களை நான் வாசிக்க கேட்போம். கொஞ்ச நேரம்தான், அப்போது துன்மார்கன் இரான். அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தேயானால் அவன் இல்லை. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. சாந்த குணமுடையவர்கள் இந்த பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் துன்மார்க்கருக்கு வரும் பலனும் எப்படியாக இருக்கும்? அதை தான் இந்த சங்கீதம் 37:10 இன்னும் கொஞ்ச நேரம்தான், அப்போது துன்மார்க்கன் இரான். அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தியானால் அவன் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. துன்மார்க்கர்களை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை பழித்து பேசவோ அவர்களை திட்டவோ அவசியம் இல்லை. அதை கடவுளே நியாயம் தீர்த்து விடுவார். எனக்கு பிரியமானவர்களே, என்னோடய வாழ்க்கையில் கூட நிறைய பேர் என்னை அவமதித்தார்கள், என்னை காயப்படுத்தினார்கள். தன்னுடைய வார்த்தைகளை ஈட்டியினால் குத்துவது போல் என்னை காயப்படுத்தினார்கள். ஆனால் ஆண்டவரோ அவர்களுக்கு தகுந்த பதிலை கொடுத்தார். நான் அதனாலே தான் ஆண்டவரிடத்தில் மிகவும் விசுவாசத்தில் நெருங்கி வருவதற்கு எனக்கு அது உதவியாக இருந்தது. ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். மகனே, உன் மீது நான் பற்றுதல் வச்சிருக்கிறேன், உன் மீது அக்கறை வைத்து இருக்கிறேன். அதனால் உன்னை பழித்து பேசுபவர்களை நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். எப்படி ஒரு தகப்பன் ஒரு பையனை ஏதோ ஸ்கூல்லே அடிச்சிட்டா கூட, அந்த அப்பா பெற்றோர் என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலில் போய் கேட்குறாங்க, ஏன் என் பையனை அடிச்சிங்க? எப்படி ஆசிரியர்கிட்ட போய் நியாயம் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் என் பையனை அடிச்சிங்க? எங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல, நீங்கள் ஏன் அடிச்சிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல தான் நம் மீது ஏதாவது ஒரு அழுத்தமோ இல்லது நிந்தைகளோ வந்தால் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். ஆண்டவர் அநீதியான கடவுள் அல்ல. நமக்கு அநீதிகள் நடக்கும் பொழுது அவர் வழக்காடுவார். எந்த மனிதன் நம் மீது நாம் பிரச்சனை கொள்கிறார்களோ அவர்களோடு மனஸ்தாபப்படுவார். எனக்கு பிரியமானவர்களே, துன்மார்க்கருக்கு வரும் பலனை நாம் கண்ணெதிராகவே பார்ப்போம். நியாய தீர்ப்பு இல்லை, இப்பயே உடனே பதில் கிடைத்து விடுகிறது. நமக்கு செய்யும் துரோகங்களும், செய்யும் நம்பிக்கை துரோகங்களும், அவமானங்களும், நம்மளை அவமதித்து பேசுபவர்களும் பழித்து பேசுபவர்களும் ஆண்டவர் உடனடியாக பதில் கொடுக்கிறார். இப்போதே எனக்கு 2 வருடத்திற்கு முன்பதாக நான் அவமானப்பட்ட விஷயத்திற்கு
ஆண்டவர் இந்த வருடத்திலே பதில் கொடுத்தார். அதை நான் கண்ணெதிராகவே கண்டேன். துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். நம்மளுடைய அன்பும் சரி, நம்மளுடைய அன்பும் இறுகி போகக்கூடாது. நம்மளை சுற்றி நமக்கு அன்பு காட்டியவர்களுக்கும் அந்த அன்பு இறுகி போகாமல், தணிந்து போகாமல், எப்பொழுதும் அந்த அன்பு, உண்மையான அன்பை நாம் நேசித்திருக்கிறோம், மற்றவர்களையும் நேசிக்கிறோம், அவர்களும் நம்மளை நேசிக்கிறார்கள். இதே சூழலிலே இருப்பதற்கு நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, இந்த உலகத்திலே சுயநல போக்கோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்களுக்கான ஜெபிக்கின்ற கர்த்தாவே, அவர்கள் மனம் மாறுவதற்கு நீர் உமது மகிமை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. நீர் மனதோடு பேசுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம்ப்பா. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் கூட அவர்களை யாராவது காயப்படுத்தியிருந்தாலும் அவர்களை நீர் தயவாய் மன்னியும். உங்களை நியாய தீர்ப்புக்கு அவர்கள் ஆளாகாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும். அனைவரையும் மனம் திரும்ப வையும். இந்த உலகம் முழுவதும் அன்பினாலே சூழப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம்ப்பா. உமது மகிமையின் வெளிச்சத்தை நாங்கள் கண்டிருக்கிறோம். அதுபோல உங்களை அறியாத மக்களும் உங்கள் வெளிச்சத்தில் வருவதற்கு தேவ கிருபை செய்யும். உமது பிரசன்னத்தின் மூலியமாக இந்த பூமியில் இருக்கும் அநேக மக்களுக்கும் நற்செய்தி அறிவிக்கும் இந்த ஊழியத்தையும் நீர் ஆசீர்வதியும். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அவர்கள் துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் என்று நீ சொல்லியிருக்கிறேனே, அவர்கள் துன்மார்க்கருக்கு கூட மனம் திரும்பி அவர்களிடத்தில் ஒப்புரவாக கிருபை செய்ய மாட்டார். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். இயேசு மூலியமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Now you are watching New Eden TV.